வணக்கம். ஒரு படத்துக்கு 25 கட். கிட்டத்தட்ட ஒரு போர்க்களத்திலிருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு சுதா கொங்கராவோட பராசக்தி. ஆமா, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சிவகார்த்திகேயன் முதல் முறையா ஒரு சீரியஸான வரலாற்று பாத்திரத்துல. இன்னைக்கு இத பத்தி தான் ஆழமா அலச போறோம். சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய இமேஜ் பிரேக்னே சொல்லலாம். 1960களில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஆமா, சென்சார் போர்டோட ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் தியேட்டருக்கே வந்திருக்கு. அதுவும் ஜனநாயகன் தள்ளி போனதால இந்த பொங்கல் ரேஸ்ல தனியா ஓடுது. சரி, அந்த சென்சார் காயங்கள் படத்தோட ஆன்மாவை எவ்வளவு பாதிச்சிருக்கு வாங்க பார்க்கலாம். முதல்ல narrative cohesion, அதாவது கதையோட ஒருங்கிணைப்பு. ம் மொழி போர்ல ரெண்டு அண்ணன் தம்பிங்க, ஷெலியனா சிவகார்த்திகேயன், அவருக்கு எதிரா அதர்வா. இந்த ஒன்லைன்லயே ஒரு பெரிய எமோஷனல் ஃபயர் இருக்கு. ஃபயர் இருக்கு, ஆனா அந்த நெருப்பு முழுசா பத்தல. அப்படியா? ஏன் அப்படி சொல்றீங்க? பல வசனங்கள் எப்படி சொல்றது, ரொம்ப செயற்கையா இருக்கு. ஒரு அரசியல் மேடை பேச்சு கேட்டுற மாதிரி. சரிதான். அது மட்டும் இல்ல, ஸ்ரீலீலாவோட காதல் போர்ஷன் கதையில இருந்து கொஞ்சம் விலகி நிக்குது. அதனால எங்களோட நரேட்டிவ் கொஹிஷன் ஸ்கோர் இஸ் 3.5. இந்த மாதிரி நிறைய படங்களோட ஆழமான அலசல பார்க்க எங்க ஃபிளிக்ஸ் காஸ்டிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அடுத்து விஷுவல் இன்னோவேஷன், காட்சி புதுமை. இதுல ஒளிப்பதிவாளர் ரவி கே சந்திரன் ஒரு விஸ்வரூபமே எடுத்திருக்கார். அதுல சந்தேகமே இல்ல. 1960கள் மெட்ராஸ் சான்சேல அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அந்த பழைய போட்டோல பாக்குற மாதிரி ஒரு மங்கலான பழுப்பு நிறம், அந்த செப்பியா டோன் அபாரம். ஆனா ஒரு கேள்வி, ரயில் எரிப்பு காட்சி, மாணவர் போராட்டம் எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தத்ரூபமா இருந்துச்சு. ஆனா அந்த சென்சார் வெட்டுகளால எடிட்டிங்ல ஏற்பட்ட தடுமாற்றம், ஆ, அது அந்த விஷுவல் அனுபவத்தை கொஞ்சம் கெடுக்கலையா? நீங்க சொல்றது எடிட்டிங் குறைபாடு, ஒளிப்பதிவு குறைபாடு இல்ல. ஒரு ஒளிப்பதிவாளரா ரவி கே சந்திரன் அவரோட வேலையை 100% செஞ்சிருக்கார். அதனால இதுக்கான எங்க விஷுவல் இன்னோவேஷன் ஸ்கோர் இஸ் 3.5. நாங்க குடுக்கற இந்த ஸ்கோர் பத்தியோ இல்ல எங்க ஸ்கோரிங் மாடல் பத்தியோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது பேசிங் எஃபிஷியன்சி, அதாவது படத்தோட வேகம். இதுதான் படத்தோட மிகப்பெரிய பலவீனம்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா படத்தோட அகிலஸ் ஹீல்னே சொல்லலாம். 162 நிமிஷம், அதுவும் 25 வெட்டுகளோட. ஆமா, பல இடங்கள்ல வசனம் திடீர்னு மியூட் ஆகுது, காட்சிகள் தவறுது அப்பட்டமா தெரியுது. படத்தோட நம்மளால ஒன்றவே முடியல. குறிப்பா அந்த ரெண்டாம் பாதி ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பேசுற மாதிரி ஒரு ஃபீல். அதேதான், அந்த அரசியல் கருத்துக்களை ஆடியன்ஸ் மனசுல பதிய வைக்கணும்னு நினைச்சு ரொம்ப அழுத்திட்டாங்க. அதுவே ஒரு கட்டத்துல சோர்வடைய வைக்குது. ஆமா, படத்தோட இயல்பான ஓட்டத்தையே அது பாதிச்சது. அதனால எங்க பேசிங் எஃபிஷியன்சி ஸ்கோர் இஸ் 3.0. இந்த படம் இது சம்பந்தமான சர்ச்சை இல்ல சிவகார்த்திகேயனோட நடிப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கடைசியா பிராண்ட் ஆடியன்ஸ் அலைன்மெண்ட், இங்கதான் படம் பட்டைய கிளப்புது. கரெக்ட். டெக்னிக்கலா சில குறைகள் இருந்தாலும் பிராண்டிங்ல இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. சிவகார்த்திகேயன ஒரு மண்ணின் மைந்தனாக இந்த படம் வெற்றிகரமா நிலைநிறுத்திருச்சு. அதுக்கு அந்த சென்சார் சர்ச்சையே ஒரு பெரிய காரணமா அமைஞ்சிருச்சு இல்லையா? நிச்சயமா, சென்சார் போர்டுக்கும் படக்குழுவுக்கும் நடந்த சண்டையே படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பப்ளிசிட்டி. பராசக்தி பாக்குறதுங்கிறது ஒரு அரசியல் நிலைப்பாடுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. தமிழ் உணர்வாளர்களுக்கு இது ஒரு கடமை மாதிரி ஆயிடுச்சு. அதனால பிராண்ட் ஆடியன்ஸ் அலைன்மெண்ட் ஸ்கோர் இஸ் a whopping 4.5. எங்களுடைய இறுதி ஃபிளிக்ஸ் காஸ்டிங் ஸ்கோர் 3.5 out of 5. எங்களோட இறுதி தீர்ப்பு லட்சியத்தில் உயர்ந்தது, படைப்பில் சறுக்கியது. சுதா கொங்கராவோட சூரரை போற்றில் இருந்த அந்த ஷார்ப்னஸ் இங்க கொஞ்சம் மிஸ்ஸிங். ஆமா, ஆனா படத்துல ஒரு நேர்மையான முயற்சி இருக்கு. வர்த்தக ரீதியா எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? பொங்கலுக்கு வேற பெரிய போட்டி இல்லாததால இந்த சென்டிமெண்ட், இந்த அரசியல் சர்ச்சையெல்லாம் சேர்ந்து படத்துக்கு நல்ல வசூலை கொடுக்கும். அதுல சந்தேகம் இல்ல. ஆனா பண்பாட்டு ரீதியா அங்கதான் ஒரு சின்ன நெருடல் இருக்கு. இது தமிழ் பெருமையை மையப்படுத்தினாலும் சில இடங்கள்ல திணிக்கப்பட்ட அரசியல் கருத்துக்கள் அதோட டார்கெட் ஆடியன்ஸை தாண்டி பொதுவான ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரிய வாய்ப்பு இருக்கு. ஏதியா, இந்த பராசக்தி உங்க முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. ஒரு படைப்பாளியோட கருத்து சுதந்திரம் முக்கியமா, இல்ல சமூக உணர்வுகளை காரணம் காட்டி போடப்படுற சென்சார் கட்டுப்பாடுகள் முக்கியமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?